பிள்ளையே, நீ முன்னேறப் போகிறாய் என்பதை தெரிஞ்சு கொள்ள எப்போதும் ஒரு பெரிய அற்புதம் முதலில் நடக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகவும் சாதாரணமான ஒரு மாற்றத்தில்தான் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம் மறைந்திருக்கும். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சில விஷயங்களுக்கு இது ஏன் இப்படி மாறிவிட்டது என்று குழப்பமாக இருக்கலாம். ஆனால் பிள்ளையே, இன்று அதற்கான அர்த்தத்தை உனக்கு புரிய வைக்கிறேன். நீ முன்னேறத் தொடங்கும்போது முதலில் உன் சூழ்நிலை மாறாது, உன் உள்ளம்தான் மாறத் தொடங்கும். அதுதான் முதல் அறிகுறி. முன்பு உன்னை மிகவும் கலங்க வைத்த ஒரு விஷயம் இப்போது அதே அளவுக்கு உன்னை பாதிக்காமல் இருக்கலாம். முன்பு ஒரு மனிதரின் ஒரு வார்த்தைக்காக நாள் முழுவதும் வேதனைப்பட்டிருப்பாய். இப்போது அந்த வார்த்தையை கேட்டாலும் உன் மனம் முன்பு போல் உறைந்து போகாது. அவர்களுக்கு நான் என்ன என்பதிலிருந்து எனக்கு என்ன சரியானது என்று நீ சிந்திக்கத் தொடங்குவாய். பிள்ளையே, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. உன் மனம் ஒரு புதிய நிழலைக்கு வரத் தொடங்கியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. இரண்டாவது, நீ முன்பு கட்டாயம் வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயத்தின் மீது உன் பிடி மெதுவாக தளரத் தொடங்கும். ஒரு குறிப்பிட்ட மனிதர், ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட பதில், இது கிடைக்காவிட்டால் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அதை பற்றி நினைக்கிதமே மாறிவிடும். இது கிடைத்தால் நல்லது, கிடைக்கவில்லை என்றாலும் நான் வாழ முடியும் என்று உன் உள்ளம் சொல்லத் தொடங்கும். பிள்ளையே, அது தோல்வி அல்ல, அது உன் உள்ளத்தில் உருவாகும் சுதந்திரம். நீ விரும்பியதை விட உனக்கு தேவையானதை ஏற்றுக்கொள்ள தயாராகிறாய் என்பதற்கான அடையாளம். மூன்றாவது, நீண்ட நாட்களாக முடிவு எடுக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தில் திடீரென்று தெளிவு வரத் தொடங்கும். முன்பு 10 பேரிடம் கேட்க வேண்டியிருந்தது, இப்போது உனக்குள் என்ன சரி என்று தெளிவாகத் தோன்றும். இங்கே இருக்க வேண்டுமா, விலக வேண்டுமா? இந்த வாய்ப்பை ஏற்க வேண்டுமா, வேண்டாமா? இந்த பழக்கத்தை தொடர வேண்டுமா, நிறுத்த வேண்டுமா என்று குழப்பப்பட்டிருந்த இடத்தில் ஒரு அமைதியான முடிவு உருவாகும். பிள்ளையே, அந்த தெளிவை அலட்சியப்படுத்தாதே. எல்லா பதில்களும் சத்தமாக வராது. சில பதில்கள் உன் உள்ளத்தில் அமைதியாக தெளிவாகும். நான்காவது, நீ முன்பு தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்த விஷயங்களை இனி துரத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். முன்பு ஒரு பதிலுக்காக மீண்டும் மீண்டும் செய்தி அனுப்பியிருப்பாய். ஒரு வாய்ப்புக்காக மீண்டும் 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 காத்திருப்பாய். ஒருவரின் அங்கீகாரத்திற்காக உன்னை நிரூபித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் இதை இனி துரத்த வேண்டியதில்லை என்று உன் உள்ளம் சொல்லும். பிள்ளையே, இதுதான் மிகவும் முக்கியமான மாற்றம். நீ எல்லாவற்றையும் பிடித்து இழுத்து கொண்டே முன்னேற வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்வாய். உனக்கானதை பெறுவதற்காக உன்னை நீயே இழக்க வேண்டியதில்லை. ஐந்தாவது, முன்பு உனக்கு தெரியாத ஒரு வாய்ப்பு வேறு ஒரு வடிவத்தில் உன் முன்னால் தோன்றத் தொடங்கும். நீ எதிர்பார்த்த கதவு திறக்காமல் இருக்கலாம், ஆனால் அதே தேவைக்கான வேறு ஒரு வழி தோன்றலாம். வேலை தேடிக்கொண்டிருந்தால் நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒரு தகவல் வரலாம். பணத்திற்காக கவலைப்பட்டால் நீ முன்பு கவனிக்காத ஒரு திறமை உனக்கு வருமானமாக மாறக்கூடிய வாய்ப்பு தெரியலாம். நீ ஒரு குறிப்பிட்ட உதவியை எதிர்பார்த்தால் வேறு ஒருவர் வந்து உனக்கு தேவையான வழியை காட்டலாம். பிள்ளையே, இங்கேதான் பலர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் கேட்ட பதில் அவர்கள் கற்பனை செய்த வடிவத்தில் வராததால் வந்த வாய்ப்பையே கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். அதனால் உனக்கு வரும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பழைய எதிர்பார்ப்புடன் ஒப்பிட்டு நல்ல வாய்ப்பை நிராகரிக்காதே. ஆராய்ந்து பார், ஜெபி, ஞானத்தோடு முடிவு செய். ஆறாவது, உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் மெதுவாக முடிவுக்கு வரும். நான் ஏன் அப்படி செய்தேன்? நான் மட்டும் ஏன் இப்படியாகிவிட்டேன்? என்னால் தான் எல்லாம் கெட்டுப்போனது என்று உன்னை நீயே தண்டித்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்குவாய். நடந்ததை நியாயப்படுத்தாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்வாய். உன்னை மன்னிக்கத் தொடங்குவாய். பிள்ளையே, உன்னை மன்னிப்பது கடந்த காலத்தை சரி என்று சொல்வது அல்ல. இனி அந்த கடந்த காலம்
உன் வாழ்க்கையை ஆளக்கூடாது என்று முடிவு செய்வது, அதுதான் முன்னேற்றம். 7வது, எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டும் என்ற அவசரம் உன்னிடம் குறையும். முன்பு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடி பதில் வேண்டும் என்று நினைத்திருப்பாய். இப்போது ஒரு விஷயம் சரியாக நேரம் எடுக்கலாம் என்று ஏற்றுக்கொள்ளத் தொடங்குவாய். இது சோம்பல் அல்ல, இது அமைதி. எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளும் முதிர்ச்சி. பிள்ளையே, இந்த மாற்றம் வந்தால் உன் வாழ்க்கை நின்றுவிட்டது என்று நினைக்காதே. சில நேரங்களில் அமைதி என்பது நின்று போனதல்ல, தவறான திசையில் ஓடுவதை நிறுத்தியிருக்கிறாய் என்ற அர்த்தம். 8வது, உன் நேரத்தை நீ மதிக்கத் தொடங்குவாய். முன்பு உன்னை சோர்வடையச் செய்யும் மனிதர்களுக்காக மணி நேரங்களை செலவழித்திருப்பாய். தேவையில்லாத வாதங்களில் உன் மனதை வீணாக்கியிருப்பாய். எல்லோருடைய பிரச்சனையையும் உன் பிரச்சனையாக எடுத்திருப்பாய். ஆனால் இப்போது என் வாழ்க்கைக்கும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்வாய். உன் அமைதியை பாதுகாப்பாய். உன் உடலையும் மனதையும் கவனிப்பாய். உன் இலக்குகளுக்காக நேரம் ஒதுக்குவாய். பிள்ளையே, இதுதான் வெளியில் பெரியதாக தெரியாத, ஆனால் வாழ்க்கையை உண்மையில் மாற்றக்கூடிய முன்னேற்றம். 9வது, நீ ஒரு விஷயத்தை பற்றி பயந்தாலும் அதை செய்யத் தொடங்குவாய். பயம் முற்றிலும் மறைந்த பிறகுதான் முன்னேற வேண்டும் என்று இல்லை. பயம் இருந்தாலும் சரியான அடுத்த அடியை எடுக்கத் தொடங்குவது முக்கியம். விண்ணப்பிக்க வேண்டுமா? விண்ணப்பி. பேச வேண்டியவரிடம் பேச வேண்டுமா? சரியான முறையில் பேசு. தொடங்க வேண்டிய வேலையை தொடங்கு. கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள். மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னி. விலக வேண்டிய இடத்தில் விலகு. பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று கேட்டு நீ எந்த அடியும் எடுக்காம காத்திருக்க வேண்டா. உன்னால் செய்யக்கூடியதை நீ செய். வழி நடத்துதலை கேள். கிடைக்கும் வாய்ப்பை ஞானத்தோடு பயன்படுத்து. 10வது, மிக முக்கியமான அறிகுறி. நீ முடிவை மட்டும் கேட்பதை நிறுத்தி அடுத்த சரியான அடியை கேட்கத் தொடங்குவாய். எப்போது எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதிலிருந்து இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாய். பிள்ளையே, அந்த கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஏனென்றால் எதிர்காலம் முழுவதையும் ஒரே நாளில் தீர்க்க வேண்டியதில்லை. இன்று செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் போதும். நாளைக்கான அடியை எடுக்கலாம். பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இந்த அறிகுறிகளில் ஏதாவது உன்னிடம் ஏற்கனவே நடக்கிறதா? நீ முன்பு பிடித்து கொண்டிருந்த ஒன்றை இப்போது விடத் தொடங்கியிருக்கிறாயா? ஒரு மனிதரின் அங்கீகாரம் இனி உனக்கு அவ்வளவு முக்கியமாக இல்லையா? ஒரு முடிவில் திடீரென்று தெளிவு வந்திருக்கிறதா? முன்பு பயந்த ஒரு விஷயத்தை இப்போது செய்ய தயாராகிறாயா? உன் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களிலிருந்து விலகத் தொடங்கியிருக்கிறாயா? அப்படியானால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மமாறிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனி. ஆனா பிள்ளையே, இந்த அறிகுறிகளை பார்த்தவுட எனக்கு கண்டிப்பா இதுதான் நடக்கப் போகிறது என்று அவசரமா முடிவு செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் ஜெபத்தோடும் ஞானத்தோடும் ஆராய்ந்து பார். நல்ல மாற்றம் என்ற பெயரில் தவறான மனிதரையும் தவறான வாய்ப்பையும் தவறான முடிவையும் ஏற்றுக்கொள்ளாதே. உன் அமைதியையும் உண்மையையும் பொறுப்பையும் விட்டுக் கொடுத்து எந்த முன்னேற்றமும் தேடாதே. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் வந்தால் நீ மற்றவர்களை முந்துவதற்காக ஓடமா மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை சரியான திசையில் நடத்தத் தொடங்குவாய். உன்னை இழந்து எதையும் பெற வேண்டிய அவசியமில்லை. உன் மதிப்பை நிரூபிக்க யாரிடமும் ஓட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு சோர்ந்து போக வேண்டியதில்லை. உனக்கான அடுத்த அடியை அமைதியாக எடுக்கலாம். பிள்ளையே, இதுவரை நான் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று கேட்டிருந்தால் இன்று அந்த கேள்வியை மட்டும் பிடித்து கொண்டு இருக்காதே. நடக்கத் தொடங்கிய மாற்றத்தை நான் கவனிக்கிறேனா என்று பார். ஏனென்றால் சில நேரங்களில் நீ கேட்ட பெரிய பதில் வருவதற்கு முன்பாக உன் உள்ளத்தில் சிறிய பதில்கள் ஏற்கனவே தோன்றியிருக்கும். ஒரு பழைய பயம் குறைந்திருக்கலாம். ஒரு தவறான பற்றுதல் விலகியிருக்கலாம். ஒரு தெளிவு வந்திருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்பு தெரிந்திருக்கலாம். ஒரு முடிவு எடுக்க துணிவு வந்திருக்கலாம். இவை அனைத்தையும் கவனிக்க கற்றுக்கொள். பிள்ளையே,
நீ முன்னேறுவதுன்னா நாளை திடீரென்று எல்லா பிரச்சனைகளும் இல்லாம போயிடும்னு அர்த்தமல்ல. அதைவிட ஆழமான ஒன்று, பிரச்சனை இருக்கும்போதும் அதை சமாளிக்கும் மனமும் ஞானமும் உனக்குள் உருவாகும். ஒரு கதவு மூடப்பட்டாலும் அங்கேயே உடைந்து விழாம அடுத்த வழியை பார்க்க முடியும். ஒருவர் உன்னை நிராகரித்தாலும் உன் மதிப்பை இழக்காம இருக்க முடியும். ஒரு திட்டம் தோல்வியடைந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்ய முடியும். அதுதான் உன் உண்மையான முன்னேற்றம். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அடுத்த நல்ல அத்தியாயம் ஒரு நாளில் முழுவதுமாக எழுதப்படாது. ஒரு முடிவு, ஒரு மாற்றம், ஒரு புதிய பழக்கம், ஒரு சரியான வாய்ப்பு, ஒரு துணிச்சலான அடி, இவைகளால் அது உருவாகும். அதனால் இன்று உன் கையில் இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடு. நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒன்றைச் செய். நீ அறிந்த தவறான ஒன்றை நிறுத்து. உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தொடங்கு. உன் அடுத்த அடியை எடு. பிள்ளையே, நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்பதை வைத்து நீ எங்கே போக முடியும் என்பதை குறைத்து மதிப்பிடாதே. உன் கடந்த காலம் உனக்கு பாடம் கொடுத்திருக்கலாம், ஆனால் அது உன் முகவரியாக இருக்க வேண்டியதில்லை. நீ இழந்தவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீ தவறவிட்ட வாய்ப்புகள் உன் கடைசி வாய்ப்புகள் அல்ல. நீ செய்த தவறுகள் உன் முழு அடையாளம் அல்ல. பிள்ளையே, உன் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும்போது அதை முதல்ல நீயே கவனிக்காம இருக்கலாம். அதனால்தான் என்ன சொல்கிறேன், வெளியே என்ன மாறுகிறது என்று மட்டும் பார்க்காதே, உனக்குள் என்ன மாறுகிறது என்று பார். நீ எதை விட்டு விடுகிறாய் என்று பார். எதற்காக இனி ஓட வேண்டியதில்லை என்று உணர்கிறாய் என்று பார். எங்கே உனக்கு தெளிவு வருகிறது என்று பார். எந்த வாய்ப்பை நீ இதுவரை கவனிக்காமல் விட்டாய் என்று பார். அங்கேதான் உன் அடுத்த அடி மறைந்திருக்கலாம். பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதையும் இன்று தீர்க்க வேண்டியதில்லை. உன் அடுத்த சரியான அடியை மட்டும் எடு. பயம் இருந்தாலும் எடு, சந்தேகம் இருந்தாலும் ஜபித்து எடு. எல்லாம் புரியவில்லை என்றாலும் ஞானத்தோடு எடு. நீ முன்னேறும்போது முதலே உலகம் உன்னை கவனிக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து, நான் உண்மையிலேயே மாறிவிட்டேன் என்று உணர்வாய். அதுதான் நீ தேடும் பதில்களில் ஒன்று இருக்கும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று மட்டும் கேட்டு நிற்காதே. நல்லதை அடையாளம் காணும் ஞானத்தையும் கேள். அதை ஏற்றுக்கொள்ளும் துணிவையும் கேள். தவறானதை விட்டுவிடும் வலிமையையும் கேள். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் தெளிவையும் கேள். அப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீ உணரத் தொடங்குவாய். பிள்ளையே, இன்று முதல் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று மட்டும் கேட்காதே. என் வாழ்க்கையில் ஏற்கனவே என்ன மாறத் தொடங்கியுள்ளது என்று கேள். அந்த கேள்விக்கான பதிலை நேர்மையாகப் பார். ஏனென்றால் நீ எதிர்பார்த்த மாற்றம் வருவதற்கு முன்பாக உன்னை தயார்படுத்தும் மாற்றம் உன்னுள் தொடங்கியிருக்கலாம். உன் பயம் குறையலாம், உன் தெளிவு அதிகரிக்கலாம், உன் பற்றுதல் தளரலாம், உன் துணிவு வளரலாம். சரியான வாய்ப்பை கவனிக்கும் கண்கள் உனக்கு வரலாம். பிள்ளையே, இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. உன் வாழ்க்கையை நீ பார்க்கும் விதமே மாறத் தொடங்கினால் அடுத்த முடிவுகளும் மாறும். முடிவுகள் மாறினால் உன் பாதையும் மாறலாம். அதனால் இன்று உன்னை நீயே கேள், நான் இன்னும் பழைய வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறேனா அல்லது புதிய பாதைக்காக தயாராகிறேனா? பிள்ளையே, உனக்கான பதிலை அவசரமாக உருவாக்காதே. அமைதியாக கேள், ஜெபி, கவனி, சரியானதை தேர்ந்தெடு, அடுத்த அடியை எடு. நான் உன்னை பயத்தில் ஓடச் சொல்லவில்லை, தெளிவோடு நடக்கச் சொல்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கை முன்னேறுவது என்றால் எல்லாம் ஒரே நாளில் மாறுவது அல்ல. நீ இனி பழையபடி வாழ வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்வது. அதுதான் இன்று நீ எடுத்துச் செல்ல வேண்டிய உண்மையான பதில். உனக்குள் ஏற்கனவே அந்த மாற்றம் தொடங்கியிருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதே. பிள்ளையே, உன் அடுத்த அடி சிறியதாக இருந்தாலும் சரியான திசையில் இருக்கட்டும். உன் வாழ்க்கை அதுதான் முன்னேற்றம். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால்
ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைந்திருக்கட்டும். ஆமென்.